வணக்கம் மக்களே, ஹாப்பி கிறிஸ்மஸ் டு யூ ஆல்சோ. இன்றைக்கி வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பெப்பி நம்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், டியூட் படத்துலேருந்து குளிச்சா குத்தாலம் சாங். இட்ஸ் ஒரு 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 புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு டான்ஸ் நம்பர். ஒரு ஒரு கேட்டாலே அந்த ஒரு எனர்ஜி எந்தூசியாசம் கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர். ரொம்ப அழகான பாட்டு. ஏஆர் ரஹ்மான் சார் சூப்பராக இசையமைச்சிருப்பார். நம்ம எஸ்பிவி சாரும் கலா மேமும் பாடியிருப்பாங்க. அந்த இந்த பாட்டு பாடின அந்த ஃபீமேல் சிங்கருக்கு ஒரு மாதிரி ஒரு யூனிக் டோன் இருக்கும் அவங்க வாய்ஸில். இந்த பாட்டுக்கு இந்த ஒரு மூட் ஆஃப் த சாங்க்கு ரொம்பவே அழகாக அவங்களோட அந்த வாய்ஸ் சூட் ஆகிருக்கும். அண்ட் வெரி வெரி பியூட்டிஃபுல் சாங். ஃபீமேலுக்கு போர்ஷன்ஸ் கம்பேரிட்டிவ்லி கம்மி. ஏன்னா ஃபஸ்ட்டு பல்லவியில் சுத்தமாக இல்லை, ஃபஸ்ட்டு சரணம்லேருந்து தான் நமக்கு போர்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சாங்கோட பேசிக் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். திஸ் சாங் இஸ் செட் இன் ஸ்கேல் சி, அதாவது ஒரு கட்டையில் இருக்குது. இதோட டைம் சிக்னேச்சர் 4/4. இது வந்து இதோட மெட்ரோனம் 128 to 130 பீட்ஸ் பர் மினிட்ல இருக்குது. ஸோ வாங்க பாட்டுக்குள்ளே போகலாம். பல்லவி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மேல் பாடியிருப்பாங்க. அதுக்கடுத்து சரணம்லேருந்து தான் ஃபீமேல் லீடோட போர்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. பட் அதுக்கு முன்னாடி அந்த ஃபஸ்ட்டு பல்லவி அண்ட் ஃபஸ்ட்டு சரணமுக்கு நடுவில் இருக்க அந்த ஒரு இன்டர்வியூவில் ஃபீமேல் கோரஸ் போர்ஷன் ஒன்று வரும். ஒரே ஃப்ரேஸ் வந்து 6 times ரிப்பீட் ஆகும் ஃபீமேல் கோரஸ். அதையும் நம்ம கற்றுக்கலாம். நம்ம ட்ராக்கில் ஜாயின் பண்ணும் போது we can sing along the chorus. ஓகே, ஸோ ஸ்ருதி போட்டுக்கிறேன். ஸோ இந்த ஃப்ரேஸ் என்னன்றது இந்த ஃப்ரேஸை வந்து நம்ம ரெண்டாக பிரேக் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு போர்ஷன் வந்து எம்எம்எம்எம் அந்த சிலபிளில் வரும். அண்ட் இதோட செகண்ட் போர்ஷன் வந்து ஓன்னு வரும். ஸோ ஃபஸ்ட் போர்ஷனை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து அந்த போர்ஷனில் 7 நோட்ஸ் இருக்குது. 1 2 3 4 1 2 3. இது வந்து அந்த ஃப்ரேஸோட ஃபர்ஸ்ட் போர்ஷன். இப்போ செகண்ட் போர்ஷன் ஓவில் வரும். அது எப்படின்னா ஓ 1 2 3 4 1 2 3 ஓ. ஸோ அந்த ஃப்ரேஸை சேர்த்து பாடும்போது இதுதான் சேர்த்து பாடும்போது இப்படி தான் தட் ஃப்ரேஸ் வில் சவுண்ட் லைக். ஸோ இந்த என்டையர் ஃப்ரேஸை நம்ம அப்படியே 6 times பேக் டு பேக் ரிப்பீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 2 times நம்ம பாடும்போது ஃபீமேல் கோரஸ் மட்டும்தான் இருக்கும். தேர்ட் டைம்லேருந்து மேல் கோரஸும் ஓவர்லேப் ஆகும். பட் டோன்ட் கெட் கன்ஃபியூஸ் வித் தட். ஜஸ்ட் கான்சன்ட்ரேட் ஆன் யோர் போர்ஷன்ஸ் அண்ட் கண்டினியூ அந்த சேம் ஃப்ரேஸை லூப்பில் 6 times பாடுங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் வில் சவுண்ட் லைக். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் இன்டர்லியூட் வரும். இன்டர்லியூட் முடித்து சரணம் வந்து ஃபீமேல் தான் ஆரம்பிக்கிறோம். ஸோ வாங்க சரணம் பார்க்கலாம். ஒரு ரா வாய்ஸில் பாடியிருப்பாங்க. ரொம்ப மெலடிஸாக ஹஸ்கியெல்லாம் பாட தேவையில்லை. இந்த பாட்டை கொஞ்சம் த்ரோ கொடுத்து நல்ல ஒரு ஓப்பன் வாய்ஸ்லேயே பாடுங்க. ஸோ எப்படி வரும்னா குளத்துக்கு தாமரைப்பூ, நல்லா ஓப்பன் பண்ணி த்ரோ கொடுத்து குளத்துக்கு தாமரைப்பூ கும்மிக்கு குமரி பொண்ணு. அந்த கும்மிக்குலலாம் நல்லா ஸ்ட்ரெஸ் கொடுத்து அந்த ஒரு அந்த ஒரு கும்மிக்கு அந்த ஒரு ஃபோக் பஞ்ச் கொடுத்து பாடலாம். குளத்துக்கு தாமரைப்பூ கும்மிக்கு குமரி பொண்ணு வீட்டுக்கு முருங்கை மரம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 lines திரும்ப பார்க்கலாம்.
குளத்துக்கு தாமரைப்பூ கும்மிக்கு குமரி பொண்ணு. ஸோ அந்த கும்மிக்கு வரும்போது நல்ல கும்மி நல்ல பஞ்ச் கொடுத்து பாடுங்க. குளத்துக்கு தாமரைப்பூ கும்மிக்கு குமரி பொண்ணு வீட்டுக்கு முருங்கை மரம். ஸோ வீட்டுக்கு முருங்கை மரம் நல்லா மேலே ஏறணும். ஸோ முருங்கை மரம் ஏறுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ முருங்கை மரம் அந்த லைன் வரும்போது நம்ம மேலே போகணும். வீட்டுக்கு முருங்கை மரம் அங்கேருந்து கீழே வரணும். வெயிலுக்கு வேப்ப மரம் அடுத்த லைன். வீட்டுக்கு முருங்கை மரம் வெயிலுக்கு வேப்ப மரம். ஸோ வீட்டுக்கு முருங்கை மரம் வெயிலுக்கு வேப்ப மரம். ஸோ வேப்ப வேப்ப பலேருந்து மேலே போயிடணும், அப்போ தான் கரெக்டாக வரும். வீட்டுக்கு முருங்கை மரம் வெயிலுக்கு வேப்ப மரம் மரம். 1 2 3 4 5. ஓகே, ஃபஸ்ட் டைம். ஸோ சேம் செட் ஆஃப் 4 லைன்ஸ் வந்து செகண்ட் டைம் ரிப்பீட் ஆகுது. அதில் வந்து ஒரே ஒரு வேரியேஷன் வரும். அது என்னென்னா, ஃபஸ்ட் டைம் வந்து குளத்துக்கு தாமரைப்பூ கும்மிக்கு குமரி பொண்ணு. குளத்துக்கு தாமரைப்பூ கும்மிக்கு. ஸோ கும்மிக்கு சமத்தில் எடுத்தோம் ஃபஸ்ட் டைம் இல்லையா. செகண்ட் டைம் வந்து தள்ளி எடுப்போம். ஸோ அதுதான் ஒரே வேரியேஷன். குளத்துக்கு தாமரைப்பூ கும்மிக்கு குமரி பொண்ணு அந்த மாதிரி. குளத்துக்கு தாமரைப்பூ கும்மிக்கு குமரி பொண்ணு அந்த மாதிரி கும்மிக்கு தள்ளி வரும். திஸ் இஸ் த ஒன்லி வேரியேஷன். மற்றபடி வேறு எல்லாமே சேம் தான். ஸோ என்டையர் அந்த ஃபஸ்ட் சரணமில் வர ஃபீமேல் போர்ஷன்ஸ் அந்த செட் ஆஃப் 4 லைன்ஸ் இன்டூ 2 டைம்ஸ் எப்படி வருதுன்னு ஒரு வாட்டி பார்ப்போம். குளத்துக்கு தாமரைப்பூ கும்மிக்கு குமரி பொண்ணு வீட்டுக்கு முருங்கை மரம் வெயிலுக்கு வேப்ப மரம். குளத்துக்கு தாமரைப்பூ கும்மிக்கு குமரி பொண்ணு வீட்டுக்கு முருங்கை மரம் வெயிலுக்கு வேப்ப மரம். ஸோ இதுதான் ஃபஸ்ட் சரணமில் ஃபீமேலோட போர்ஷன்ஸ். ஸோ இது முடிஞ்சதும் மேல் வில் சிங் அண்ட் எந்த சரணம் அது முடிஞ்சு ஃபாலோயிங் அந்த பல்லவியில் ஃபஸ்ட் 2 லைன்ஸ் நம்ம தான் பாடுறோம். ஸோ அங்கே நல்ல ஃபுல் த்ரோ கொடுத்தேன்னா ஹையர் ஆக்டேவில் இருக்க எல்லா லைன்ஸும் ஸோ நல்லா த்ரோவோடு பாடணும். குளிச்சா குத்தாலோ. ஸோ அந்த மாதிரி நல்ல எனர்ஜெட்டிக் தான். ஸோ குளிச்சா நல்ல த்ரோவோட. குளிச்சா அந்த சாவோட லேண்டிங்கில் மட்டும் ட்ராப் ஆகணும். அது ஒரு பிரிகாவோட ட்ராப் ஆகணும், அவ்வளோதான். குளிச்சா குளிச்சா குத்தாலோ குத்தா அங்கே அந்த ஒரு பஞ்ச் குத்தாலோ அந்த ஒரு ஏதோ அந்த ஒரு ஃபோக்கிஷ் பஞ்ச் கொடுத்தா தான் அங்கே அந்த பாட்டோட ஃபீல் வரும். ஸோ குளிச்சா குத்தாலோ அப்படி வரணும். கும்பிட்டா பரமசிவம் அந்த பரமசிவம் வரும்போது நல்லா ஃபீல் பண்ணி கும்பிட்டா பரமசிவம் நல்ல எக்ஸ்ப்ரெஷன் கலந்து. ஓகே, ஸோ இது வரைக்கும் இன்னொரு வாட்டி பார்ப்போம். குளிச்சா குத்தாலோ கும்பிட்டா பரமசிவம். ஸோ அடுத்து குடிச்சா நீர் மாற. ஸோ இங்கே வந்து குடிச்சா நீர் மாற. ஸோ அங்கே அந்த மாதிரி தான் பாடிருப்பாங்க. நீர் மோருன்றது பதிலாக பாடும்போது நீர் மோஹோரு அப்படி பாடிருப்பாங்க. ஸோ அதுதான் அந்த பாட்டுக்கு அங்கே ஃபீல் கொடுக்குறது. ஸோ நம்மளும் அதே மாதிரி இப்போ ட்ரை பண்ணுவோம். குடிச்சா நீர் மாற குடிச்சா நீதாயா. ஸோ அந்த நீதாயா வரும்போது நல்ல ஃபீலோட குடிச்சா நீதாயா குடிச்சா நீதாயா. ஸோ அந்த மாதிரி வரும். ஸோ பிடிச்சா வந்து தள்ளி வரும். பிடிச்சா நீதாயா அந்த மாதிரி வரணும். ஓகே,
ஸோ இதோட ஃபஸ்ட் சரணம் அந்த ஃபாலோயிங் பல்லவி முடியுது. அதுக்கடுத்து வர இன்டர்வியூவில் அந்த ஒரு வெரி வெரி லிட்டில் கோரஸ் போர்ஷன் ஒன்று வரும். அது எப்படின்னு பார்ப்போம். ஸோ அந்த சரணம் பல்லவி முடிஞ்சு இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகும் போதே கோரஸும் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஸோ இதுதான் அந்த போர்ஷனே ஃப்ரேஸே. அது வந்து 4 times ரிப்பீட் ஆகுது. ஸோ எப்படி வரும்னா ஒரு டபிள்யூ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் யூ இஸ் லிட்டில் ஷார்ட்டர், செகண்ட் யூ இஸ் லிட்டில் பிகர். ஸோ இந்த மாதிரி 4 times வரும், அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் வர சரணமில் மேல் வில் ஸ்டார்ட், ஃபீமேல் வந்து அந்த ஃபர்ஸ்ட் 4 lines மேல் பாடினதுக்கப்புறம் தான் ஃபீமேல்ஸ் போர்ஷன் வில் ஸ்டார்ட். ஸோ வாங்க அது எப்படின்னு பார்ப்போம். சிரிப்புக்கு என்எஸ்கே. ஸோ இது கொஞ்சம் லோவர் ஆக்டிவ்லேயே தான் வரும், மிட் ஆக்டிவில். சிரிப்புக்கு என்எஸ்கே, சிரிப்புக்கு, இது கொஞ்சம் ஹஸ்கி டோனில் பாடலாம். சிரிப்புக்கு என்எஸ்கே, கே மட்டும் நல்லா தூக்கி. சிந்தனைக்கு சிந்தனைக்கு வள்ளுவர், சிரிப்புக்கு என்எஸ்கே, சிந்தனைக்கு வள்ளுவர், வள்ளுவர் தனா. சிரிப்புக்கு என்எஸ்கே, சிந்தனைக்கு வள்ளுவர் தனா. ஓகே, சிரிப்புக்கு என்எஸ்கே, சிந்தனைக்கு வள்ளுவர் தனா. அதுக்கப்புறம் இன்னதுக்கு இன்னதுன்னு, இன்னதுக்கு இன்னதுக்கு இன்னதுன்னு, இன்னதுக்கு இன்னதுக்கு க்கு மட்டும் மேலே போகணும். இன்னதுக்கு இன்னதுன்னு, ஸோ இன்னதுன்னு மட்டும் மேலே போகும். இன்னதுக்கு இன்னதுன்னு, எழுதி வச்ச பொருத்தம் இது, எழுதி வச்ச பொருத்தம் இது. சிரிப்புக்கு என்எஸ்கே, சிந்தனைக்கு வள்ளுவர், இன்னதுக்கு இன்னதுன்னு, எழுதி வச்ச பொருத்தம் இது. ஸோ இப்போ லாஸ்ட் பல்லவியில் ஃபீமேலுக்கு இருக்க கடைசி போர்ஷன்ஸ் பார்க்க போவோம். ஸோ இங்கே எப்படின்னா ஒரு கொஸ்டின் ஆன்சர் மாதிரி. ஸோ மேல் வந்து ஒரு half of the லைன் பாடுவாங்க, ஃபீமேல் ஜஸ்ட் செகண்ட் half of the லைன் பாடணும். ஸோ எப்படின்னா மேல் வந்து குளச்சா குளச்சா அது மேல் பாடிடுவாங்க, நம்ம வெறும் குத்தாலம் பாடணும். ஸோ அந்த ஒரு வார்த்தை தான் இருக்குது, அந்த ஒரு வார்த்தையில் நம்ம பஞ்ச், நம்ம எனர்ஜி, என்தூசியாசம் எல்லாத்தையும் காட்டணும். ஸோ நல்லா ஃபீல் பண்ணி அந்த செகண்ட் ஹாஃப் நம்ம பாடணும். ஸோ மேல் வில் சிங் குளிச்சா குத்தாலோ குத்தாலோ நம்ம பாடணும், குத்தாலோ. அடுத்து மேல் வில் சிங் கும்பிட்டா, அதுக்கடுத்து நாம் பரமசிவம். ஸோ பரமசிவம் வரும்போது அந்த ஃபீல் பரமசிவம். அடுத்து மேல் வில் சிங் குடிச்சா, நம்ம நீர் மோரு நீர் மோரு, அங்கேயும் அதே மாதிரி நீர் மோர் இது பாடணும், நீர் மோரு. தென் மேல் வில் சிங் புடிச்சா, நம்ம நீதாயா நீதா சாரி நீதாயா. ஓகே, ஸோ இன்னொரு வாட்டி. ஸோ நான் இப்படி கை காட்டும் போது இட்ஸ் மேல் லைன்ஸ், தென் இப்படி காட்டும் போது ஃபீமேல் போர்ஷன்ஸ். ஓகே, குளிச்சா குத்தாலோ கும்பிட்டா பரமசிவம், குடிச்சா நீர் மோரு, புடிச்சா நான்தாயா. ஸோ இதோட ஃபீமேல் போர்ஷன்ஸ் இந்த பாட்டுக்கு முடியுது. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு ஓப்பன் த்ரோட்டடாக நல்ல ஒரு ரா வாய்ஸில் இந்த பாட்டை அட்டெம்ப்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எக்ஸப்ட் ஃபார் த செகண்ட் சரணமில் வர ஃபீமேல் போர்ஷன்ஸ், அந்த சிந்தன் சிரிப்புக்கு என்எஸ்கே
அங்கே மட்டும் நல்ல மெலடியாக பாடியிருப்பாங்க. மற்ற இடம்லாம் அந்த ரானஸ், அந்த ஒரு ஓப்பன்னஸ் தான் இந்த பாட்டுக்கு அழகு சேர்த்துருக்கும். ஸோ லெட்ஸ் யூனோ கீப் தட் கன்சிஸ்டன்ட் த்ரூ அவுட் த சாங். ஸோ பாட்டு நமக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ ஆல் தி பெஸ்ட் பக்ரே, கீப் ப்ராக்டிஸிங். தேங்க்யூ.